ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி படம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த படம் ஒன் டே கலெக்ஷன் எவ்வளோ இருக்குது, இப்போ வரைக்கும் இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கூலி படம், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்திருந்த ஒரு படம்னு சொல்லணும். முக்கியமாக வந்து இந்த படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் இணைஞ்சனால இந்த படம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியலையே. கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடியில் கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்கிறத பார்த்தா, நீங்கள் கொடுத்து டிக்கெட் வாங்குகிற காசுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த காசுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உண்மையை சொல்லித்தாகணும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து போனதுனால ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவர்கிட்ட என்னென்ன எதிர்பார்த்தாங்களோ இது எல்லாமே வந்து இந்த படத்தில் கிடச்சிருந்துச்சு. மாஸ் சீன் எதிர்பார்த்தாங்க, ஃபைட் சீன் பார்த்தாங்க, எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா பொருத்தமாகவும் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதையே ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க கருத்து தான். ஓகே, இப்போ இந்த படம் ஒரே நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரே நாளில் ஃபஸ்ட் டே மட்டுமே இந்த படம் 151 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் அதிகமான கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கூலி படம் தான். அதாவது ஃபஸ்ட் டே அதிகமான கலெக்ஷன் பண்ண படம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த இந்த கூலி படம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி அவர்கள் நடிச்சிருந்த லியோ படம் தான் பார்த்திங்கன்னா 148 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஃபஸ்ட் டே மட்டுமே. இப்போ அது பிரேக் பண்ணி இப்போ சூப்பர் ஸ்டார்லேயே அந்த கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட 3 கூட கலெக்ஷன் பண்ணி இப்போ அதிகமான ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியாகணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி சில பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து இப்போ கூலி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைங்கிறது பண்ணியிருக்கு. அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், 2வது நாள் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணதாக சொல்லி இப்போ ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அதாவது இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே 151 கோடி, 2வது நாள் வந்து 90 கோடி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது மொத்தம் 240 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 2டே நாளில் வந்து கூலி படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் வந்து ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வரைக்கும் அறிவிக்கல. சீக்கிரமாக இதை பற்றி ஆஃபீஸில் அறிவிப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் 90 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்ததை பார்க்கணும். சீக்கிரமாக சன் பிக்சர் இதை பற்றி அஃபீஷியலாக அப்டேட் கொடுத்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த படம் வந்து இன்னும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. அதாவது இந்த 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கூலி படத்தோட வசூல் வந்து குறையாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளாகவே இந்த ஸ்கூல் லீவை பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை வந்து அதிகமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சூப்பர் ஸ்டாரே இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் 2 நாள் வந்து 240 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.